வீடியோ அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே போக போகிறோம். அதனால் வந்து நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேன். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். ஸோ இந்த vlog என்ன vlog அப்படின்னா, ஒரு ரீசன்ட் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பக்திமயமான vlog தான் வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. எஸ், வி ஆர் பிளான் டு கோ ஃபார் எ ட்ரிப். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்கள் கூட வந்து ஃபர்தராக வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப்புக்கு பாப்பாக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸஸ்மே வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு தீபாவளி எப்போ பர்ச்சேஸ் பண்ணதுதான். ஆஃப்டர் தீபாவளி நாங்கள் பெருசா எங்கேயுமே வெளியில போகாதனால அப்படியே யூஸ் பண்ணாம இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெதர் வந்து அங்கே கொஞ்சம் கோல்டா தான் இருக்கும். பட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. அதனால எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்மே நான் பாப்பாக்கு பேக் பண்ணிருக்கேன். இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் நாங்க பண்றப்போ பாப்பாக்கு எடுத்தது. ஆல் செட் எல்லாமே பேக் பண்ணி ரெடி ஆயாச்சு. இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி விநாயகர், நம்ம குலதெய்வம் எல்லாருக்கும் காணிக்க போட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதுதான். இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க கூட தான் வந்து போறோம். ஸோ 4 கப்பிள்ஸ் அண்ட் ஒரு சிங்கிள் பாய் அவங்க கூட தான் வந்து போறோம். எல்லாமே வந்து ரெடி ஆயாச்சு. எல்லாருமே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு வெஹிக்கிள் தான் நாங்க வந்து புக் பண்ணியிருந்தோம். எல்லாருமே நம்ம வீட்டுல வந்து அசம்பிள் ஆகி அப்படியே போற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பாத்தீங்கன்னா சமுத்திரவாண்டி காட்டுக்குள்ள வரும். தேடி போய்கிட்டு இருக்கோம். டோலக்பூருக்கு மாப்பிள்ள தேடிட்டு மாப்பிள்ள வசலாம்ல இருந்து அவங்க அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் சந்திக்கிறோம். அது வரைக்கும் இப்ப வரைக்கும் பிரேக். பாய். அப்பப்ப இந்த மாதிரி எங்களோட சில்லி காமெடிஸ் எல்லாம் வந்து நீங்க பாப்பீங்க. சோ ப்ளீஸ் இக்னோர். இப்போ வந்துட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக தான் ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். பாப்பா கரெக்டா அந்த டைம் தான் முழிச்சாங்க. சோ அவங்களுக்குமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விட்டாச்சு. எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ரிவீல் பண்ணவே இல்லை. நாங்க வந்து மூணார் தாண்டி காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். மூணார் பாத்தீங்கன்னா தேனியில இருந்து 3 hours. ஸோ மூணார்ல இருந்து 3 hours வந்து காந்தலூர் வந்து டிராவல் பண்ணணும். இட்ஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். எங்களுக்கு கூகுள் மேப்ல ஒரு 4.5 hours தான் வந்து டைம் காமிச்சிச்சு. பட் இங்க ஃபுல் மிஸ்டுங்க. ஸோ வந்து நம்மளோட வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு போற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து ஒரு 2 hours வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து எடுத்துச்சு. போறோம் 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 போய்கிட்டே இருக்கோம். போற வழியில நிறைய வாமிட்டிங் வேற. நான் பாத்தீங்கன்னா 2 times வாமிட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல வந்து பாடி தாங்காது, ட்ரைன் அவுட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில கவரோட ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்காந்துட்டேன். பட் ஃப்ரண்ட்ல போய் உட்காரவும் வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இல்லை. சூப்பரா நானும் ஹஸ்பண்டும் வந்து கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பா என் கூட ஜாயின் பண்ணிட்டா. ஹஸ்பண்ட் பின்னாடி போயிட்டாங்க. ஸோ என் கூட வந்துட்டு கோகிலா உட்காந்துட்டு வந்தாங்க.
ரிசார்ட்க்கு வந்தாச்சு. அரௌண்ட் ஒரு 2:30க்கு மேலேயே இருக்கும் டைம். இப்போ நாங்க ரிஃப்ரெஷ் ஆயிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இந்த ரிசார்ட் வந்து சில்வர் ராக் ரிசார்ட். ஸோ இதோட டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிசார்ட்டோட லஞ்ச் டின்னர் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசார்ட்டோட சார்ஜையும் சேர்த்து பெர் ஹெட்டுக்கு வந்து 2800 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். லஞ்ச் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே போக போகிறோம். அதனால வந்து நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ நானும் ரெடி ஆகியாச்சு. இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ட்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் சொல்லியிருந்தேன்ல, அப்போ பர்ச்சேஸ் பண்ணது தான். ட்ரெக்கிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். எனக்கு கரெக்டாக வந்து இந்த பிளேசஸோட நேம் எல்லாம் வந்து தெரியாது. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆனதுனால நாங்கள் நிறைய பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கவே இல்லை. அப்பாவோட சேர்த்து கூட இன்னும் 2 குட்டீஸும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் குயிக்காகவே வந்துட்டு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான் வந்து போயிருந்தோம். பட் இந்த டைம் வந்து இப்போதான் ஹார்வெஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து நம்மளால பார்க்க முடியாது. முன்னாடி இது மட்டும் தான் பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போதான் குட்டி குட்டி செடியாக வந்து அது இருந்துச்சு. அங்கவே முன்னாடி ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்க ஸ்ட்ராபெரி ஜாம்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் அந்த அண்ணா கிட்ட கேட்டதுல வந்து சுகர் வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணிருக்கதா சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதை வாங்கல. ஸ்ட்ராபெரி செடியெல்லாம் கூட இருந்துச்சு. பட் அது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுமா வளர்த்தா அப்படின்றது டவுட். ஸோ அதனால வந்து நாங்க வந்து அதை வாங்கல எதுவுமே. இப்போ நாங்க வந்திருக்கிறது வந்து பிரம்மராம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான். இங்க வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 20 rupees. பட் நம்ம ஜீப்ல போனோம் அப்படின்னா ஜீப்கே வந்து ஃபுல்லாவே 50 rupees மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அங்கதான் வந்து இப்ப நாங்க போயிருக்கோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் காமெடி ஷோ. இங்க வந்தீங்கன்னா ஒண்ணும் பார்க்க முடியாது. சுத்தியும் வெள்ளை வெள்ளையாத்தே இருக்கு. மூணார் பக்கம் போலான்னு போயிட்டு அப்ப என் ஃப்ரெண்டை பார்த்தோம். அங்க பார்த்தாங்க எல்லாரும் ஃபேமிலியா வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் ஃபேமிலியா பார்த்து அனுப்பிச்சு விட்டு எங்க போறோம் பாத்தீங்கன்னா செகதியில வலிக்கு முருக போறோம். அவங்க ஒய்ஃப் இவங்களோட அங்க போயிட்டாரு. கொண்டாட்டியா விட்டுட்டு புரிச்சு போயிட்டியாப்பா. ஒய்ஃப் வெயிட்டிங். ஆமாங்க, அவங்க உடுமலைப்பேட்டையில அவங்க பேரு ஐஸ்வர்யன். அவங்க ரெக்கார்ட் ஆயிருச்சு. அதுவும் பாத்துக்கோங்க. கொண்டாட்டியை தேடி போனவர் இப்பதான் வந்திருக்காரு. இப்ப என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ? அங்க பாத்தீங்கன்னா ஃபுல் மிஸ்ட்ல ஒரு பெரிய குரூப்பே வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ போனதுமே வந்து எங்களுக்கு செம வைப் ஆயிருச்சு. நம்ம சும்மா இருப்போமா, செமையா நாங்களும் ஒரு டான்ஸை போட்டோம். இவங்க எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் டான்ஸ் பண்ண எல்லாருமே வந்துட்டு ஒரே குரூப்பா என்னன்னு தெரியல. எங்களை மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணிலாம் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிளேஸ்ல. ஸோ அங்க வந்து மிஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்தனால ஸ்பாட் வந்து பார்க்க முடியல. பட் வந்து நாங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். லைட்டா ரெயினும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நாங்க கிளம்பிட்டோம்.
சின்னதா குட்டியா ஒரு ஷாப்பிங் வந்து பண்ணேன். அது முடிச்சுட்டு வந்து ரிசார்ட்க்கு வந்து வந்துட்டோம். இங்க வந்து கேம்ப் ஃபயர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வித் டின்னரோட. டின்னர் பாத்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் அப்படின்றதுனால எந்த மாதிரி எனக்கு வந்து மெமரிஸ் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப ஸ்மூத்தா தான் வந்து போச்சு. அவங்களோட நல்லாவே கோஆபரேட் பண்ணாங்க. ஆன் டைம்க்கு வந்து பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டி நான் வந்து தூங்க வச்சுட்டேன். நைட் மீல்க்குமே வந்துட்டு பாப்பாக்கு நான் ஃபிளாஸ்க்ல வந்து வாங்கி வச்சுட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாவே தான் இருந்துச்சு மேனேஜ் பண்றதுக்கு. குட் மார்னிங். நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. வெதர் வந்து செம்மையா இருந்துச்சு. நல்லாவே அங்க வந்து போனோம் அப்படின்னா கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். நார்மலா நம்ம மூணார் வரைக்கும் போலாம், நிறைய வந்து டீ எஸ்டேட் பார்க்கலாம். பட் மூணாரை தாண்டி இந்த காந்தலூர் வந்துட்டு நம்ம அதிகமா டீ எஸ்டேட் பார்க்க முடியாது. பட் நிறைய நேச்சுரல் சீன்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஃபால்ஸ் குட்டி குட்டியா வந்து பார்க்கலாம். எல்லாரும் இப்ப தூங்கு மூஞ்சியோட இருக்கும். இப்ப நான் குயிக்கா போயிட்டு ரெடி ஆயிட்டு வர போறேன். சாடா, ரெடி ஆயிட்டு வந்தாச்சு. ஃபேமிலியோட ஜம்முன்னு ரெடியாகி இப்ப வந்து கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். அங்க பாரு, ஹாய் சொல்லு. ஹாய். குயிக்கா இந்த ரிசார்ட் பத்தி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிசார்ட் தான். ரொம்ப வந்து நம்ம ஹைஃபையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப லோவும் கிடையாது. ஒரு மீடியமான ரேஞ்ச்ல இருக்க ஒரு டீசென்டான ஒரு ரிசார்ட். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஃபுட் அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஓகேஷா இருக்கும். ரூம்ஸுமே வந்துட்டு ஒரு நார்மலா வந்து கம்ஃபர்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த பிரைஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு ரிசார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் உங்களுக்கு ஹைஃபையா வேணும் அப்படின்னாலுமே இன்னும் நிறைய வந்து இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு ஹோலா குரூப்பா போறோம் அப்படின்னா இது ஓகே. நம்ம கொஞ்ச நேரம் தான் அங்க ஸ்பெண்ட் பண்ண போறோம் இல்லையா, அதனால வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மணிக்கு வந்து ஒரு வர்த்தான ஒரு ரிசார்ட்னா வந்து நான் இது சொல்லுவேன். அண்ட் கூடவே வந்துட்டு இது எப்படி இருக்கு இது சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேசஸையும் உங்க கூட நான் ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து நாங்க லஞ்ச் சாப்பிடக்கூடிய இடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி பிளே ஏரியா மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இந்த ரிசார்ட்டை சுத்தியே நிறைய டிஃப்ரெண்டான பிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகா காமிக்குது இந்த ரிசார்ட்டை. இந்த பிளேஸ் நீங்க பாத்திருப்பீங்க. நைட் நம்ம வந்து ஃபயர் கேம்ப் வந்து போட்டிருந்தோம். இங்கதான் லஞ்ச் டின்னர் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்ற ஒரு ஏரியா. ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் கிட்டவே உட்காந்து வந்து இங்க வந்து சாப்பிடலாம். அப்படியே இதுக்கு லெஃப்ட் சைட்ல தான் ஸ்டெப்ஸ் வந்து போகுது. நம்ம வந்து ரூம்ஸ் வந்து மாடியில எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால மாடியில வந்து டபுள் பெட்ரூம், ஒரு வந்து பாய்ஸ் அண்ட் ஒரு வந்து கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பாய்ஸ் ரூம், பக்கத்துல இருக்கிறது கேர்ள்ஸ்க்கு நாங்க எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து ஒரு பால்கனி மாதிரி கொடுத்திருக்காங்க. க்ளோஸ்டு பால்கனி தான் வித் டைனிங் டேபிள் சேரோட. வியூ வந்து சூப்பரா இருக்கும் இங்க இருந்து பாக்குறப்போ. சோ நல்லாவே வந்துட்டு நம்ம வியூ வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ரூம்குள்ளே ஒரு கிங் சைஸ் பெட் அண்ட் வந்து உள்ளவே வந்து ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சு அதுக்குள்ளேயும் வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா வந்துட்டு ஒரு 4 பேர் வந்து கிட்ஸோட படுக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் வித் ரெஸ்ட் ரூம். சோ ஒரு நீட்டான ஒரு கம்ஃபர்டபுளான நமக்கு ஒரு ரூமா தான் வந்துட்டு இது இருந்துச்சு. சோ இந்த பிரைஸ்க்கு வர்த்து தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் வந்து இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா நைட் வந்து ஒரு ஃபால்ஸ் காமிச்சிருப்பேன். அது வந்து நாங்க சரியா நைட் பார்க்கல அப்படின்றதுனால இப்போ அதை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஃபால்ஸ் இருக்க ஏரியா வந்து மறையூர். இங்க இருக்கிற ஃபால்ஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னா ஒன்னு ஜீப்ல போகணும், அப்படி இல்லைன்னா ஆட்டோல தான். நம்ம வெஹிக்கிள் வந்து போகாது. சோ நாங்க வந்து ஆட்டோல போய் தான் வந்து விசிட் பண்ண போயிருந்தோம். நான் உட்காந்துருக்க பிளேஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிவர் வியூ ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சூடான நூடுல்ஸோட அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டா நல்லா இல்லாம இருக்குமா.
இப்போ நாங்க வந்துட்டு சாய் பஜார் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். காஃபி டீ எல்லாமே வந்துட்டு அங்க அவைலபிள் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ரிப்பிள் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல தான் வந்து அங்க வச்சிருந்தாங்க. அவங்களோட ஓன் பிராண்டான இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட அங்க வச்சிருந்தாங்க. கிரீன் டீஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நானுமே வந்து அங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து நான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் அங்க இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு பை 3 get 1 ஆஃபர், பை 4 get 1 ஆஃபர் அப்படின்றது தான் வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் வாங்கினதுமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ல தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். பாருங்க, ஒரு குட்டி மேடம சுத்தமா எங்களை கண்டுக்கவே இல்லை. அந்த பிளேஸ வந்து அவ்வளவு சூப்பரா வந்து அவ தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டுக்கே வந்து இந்த ஷாப்க்கு வந்து போகலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ். நல்ல ஐஸ்கிரீமோட என்ஜாய் பண்ணியாச்சு. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல வந்து நாங்க நிறைய பிக்சர் வந்து கிளிக் பண்ணோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ எண்டிங்ல நான் வந்து கொடுத்திருக்கேன் பாருங்க. பாருங்களேன், நான் பக்கத்துல நிக்கிறது கூட தெரியாம பயங்கரமா தூங்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவு டயர்டோ அதுக்கு, பாவம். நல்ல தூக்கமோ? ஹலோ தூக்கத்தப்ப. இங்க வந்துட்டு நாங்க லைட் சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்க்கு வந்தோம். ஆக்சுவலா லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். அது பக்கத்துல தான் இந்த ஷாப் இருந்துச்சு. ஸோ நிறைய சூப்பரான சாக்லேட்ஸ் ஃபிளேவர்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்டான ஃபிளேவர்ஸும் இருந்துச்சு. மேங்கோ, பட்டர் ஸ்காட்ச் இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு ஹோம்மேட்ல வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற சாக்லேட்ஸ் மட்டும்தான். பட் இங்க நிறைய வந்து வச்சிருந்தாங்க. அதுல நானும் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். ஈவினிங் டைம் அரௌண்ட் ஒரு 5:30 to 6 o'clock இருக்கும். நாங்க போடிமேட்டு ரீச் ஆயிருந்தோம். பாப்பாக்கு வந்து மில்க் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே எல்லாரும் உட்காந்து டீ அடிச்சுட்டு அப்படியே வந்து இப்ப கிளம்ப போறோம். எல்லாரும் ஃபேஸுமே பாருங்களேன், அவ்வளோ டயர்டா இருக்கு. எப்படா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம பெட்ல படுத்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரிதான் லிட்டரா எனக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் அந்த வைபை குறைய விடக்கூடாது இல்ல. சோ கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சோம், கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணோம். சோ வீடு வரைக்குமே வந்துட்டு அந்த வைப் வந்து அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு தான் இருந்துச்சு எங்களுக்கு. இருங்க இன்னும் முடியல. சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா வந்துட்டு மொஜிட்டோ வித் ஷவர்மாவோட இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு சூப்பரா கம்ப்ளீட் ஆக போகுது. இருக்கிற டைல வீட்டுல போய் யாருங்க குக் பண்ணி சாப்பிடுவாங்க? அப்படிதான் நானும் கௌதமும் எங்களோட டின்னரை வந்து ஆன் த வேலையை வந்து முடிச்சிட்டோம். பாப்பாக்கு மட்டும் வீட்டுல போயிட்டு இட்லி வாங்கி ஊட்டி விட்டாச்சு. சக்சஸ்ஃபுல்லி தி ட்ரிப் வாஸ் எண்டட் வித் மை ஃபேவரட் மொஜிட்டோ. ஹாய், நாங்கள் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்ததுமே நல்ல ஹாட் வாட்டர் போட்டு குளிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட். கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு தூங்கணும்னு வைங்க, செம்மையாக தூக்கம் வரும். ஸோ அதுதான் இப்போ வந்து நாங்கள் பண்ண போகிறோம். நிறைய ஒர்க் வந்து வீட்டில் இருக்குது. இப்போதைக்கு ஒரு ஒர்க்கும் என்னால் தொட முடியாது. நல்லா தூங்க போகிறேன். அந்த குட்டியம்மாவும் என்னை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாங்க. வாங்க. ஸோ அவங்க வந்து பப்பி ஷேமில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து போய் பாப்பாவை வந்து போய் குளிக்க வைக்க போகிறேன். அண்ட் இந்த ட்ரிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. வந்துட்டு அங்கே காந்தலூரில் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டிப்பாக என்னால் காட்ட முடியாதுங்க. நாளைக்கு vlogல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே காட்டுறேன் வித் ப்ரைஸோட. ஸோ வந்து இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்த்திகாஸ் ரிலேட்டட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.